அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யுகமுடிவு நாளின் நெருக்கத்தில் அதிசய பிராணி ஒன்றை இறைவன் படைத்து மக்களிடையே அதை நடமாட விடுவான். அந்த பிராணியின் வடிவம் பற்றி ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் விபரம் காணப்படாவிட்டாலும் அத்தகைய பிராணி ஒன்று யுகமுடிவு நாளின் நெருக்கத்தில் தோன்றும் என்பதற்கு திருக்குரானிலும் ஹதீஸ்களிலும் ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அவர்களுக்கு எதிரான நமது கட்டளை நிகழும்போது பூமியிலிருந்து ஓர் உயிரினத்தை வெளிப்படுத்துவோம். நமது வசனங்களை மனிதர்கள் உறுதி கொள்ளாமல் இருந்தது பற்றி அவர்களிடம் அது பேசும். அல் குர்ஆன் அத்தியாயம் 27 வசனம் 82. இறை வசனங்களை மக்கள் நம்பாத மோசமான காலகட்டத்தில் அந்த பிராணி தோன்றும் எனவும் அது வானிலிருந்து இறக்கப்படாது எனவும் இந்த பூமியிலேயே தோன்றும் எனவும் தஜ்ஜால் போன்று முன்பே படைக்கப்பட்டு அந்த பிராணி மறைத்து வைக்கப்படவில்லை, இனிமேல்தான் அது தோன்றவிருக்கிறது எனவும் இந்த வசனங்களிலிருந்து அறியலாம். எத்தனையோ பிராணிகள் உலகில் உள்ளன. அவற்றிலிருந்து இந்த பிராணி வித்தியாசப்படுகின்றது. எந்த பிராணியும் மனிதர்களுடன் பேசுவதில்லை. இந்த அதிசய பிராணியோ மக்களிடம் பேசக்கூடியதாக படைக்கப்படும் என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிய முடியும். 10 அடையாளங்களில் ஒன்றாக இந்த அதிசய பிராணியும் உள்ளது என்ற ஹதீஸை முன்னரே நாம் குறிப்பிட்டுள்ளோம். சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதும் நண்பகல் நேரத்தில் அந்த பிராணி மக்களுக்கு காட்சி தருவதும் ஆரம்ப அடையாளங்களாகும். இவ்விரண்டில் எது முதலில் தோன்றினாலும் அதை தொடர்ந்து அடுத்ததும் தோன்றிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவற்றை தவிர அந்த பிராணி பற்றி மேலதிகமாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் நாம் காண முடியவில்லை. மனிதர்களின் கற்பனைக்கு எட்டக்கூடிய வடிவில் முன்பே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கின்ற ஏதேனும் மிருகத்தின் வடிவில் அப்பிராணியின் வடிவம் அமைந்திருக்கும் என்றால் அதை அல்லாஹ்வோ அவனது தூதரோ நமக்கு கூறியிருப்பார்கள். மனிதர்கள் இதுவரை கண்டிராத ஒரு வடிவில் அது அமைந்திருக்கக்கூடும் என்று நாம் யூகிக்க முடியும். அதன் வடிவம்தான் நமக்கு கூறப்படவில்லையே தவிர அது வந்துவிட்டால் சற்றென்று கண்டு கொள்ளக்கூடிய முக்கியமான தன்மையை அல்லாஹ் கூறிவிட்டான். மனிதர்களுடன் பேசக்கூடியதாக அப்பிராணி அமைந்திருக்கும் என்பதை விட எந்த அடையாளமும் தேவையில்லை. அப்படி ஒரு பிராணி தோன்றவிருக்கிறது என்று நம்புவதே நமக்கு போதுமானதாகும் என்பதாலேயே அது பற்றி அதிக விவரம் நமக்கு கூறப்படவில்லை. அடுத்த பதிவில் கியாமத்து நாளின் மற்றொரு அடையாளமான சூரியன் மேற்கில் உதிப்பதை பற்றி காண்போம். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.